அறுபது வயசாகி விட்டது 60 வயசுல போய் வரமாட்டான் நிற்பேன் ஏன்னா இப்ப எப்படி கூத்து ஒரு 20,000 நீ கூத்திருப்பேன் ஊத்தி யாரு பார்த்து நான் தான் நாளைக்கு காலையில் வாங்கி துட்டு கொடுத்தாங்க மூத்த மூணு போடணும் யார் காலையில் இவங்க மாதிரி நின்று யாருக்கா மாதிரி குச்சி பாரு அந்த மாதிரி வாசிக்கணும் நான் அள்ளி பத்தா செல்லமானே செல்லமாடி அழக அவர் பாரு பாட்டு நான் பாடுறேன் நான் பாரு பாட்டு அவர் பாட சொல்ல பார்க்கலாம் நான் பாரு பாட்டு சொல்ல அவர் பாட சொல்ல பார்க்கலாம் வாஜரம் என்ன தெரியுது எந்த பாட்டு பாடுவாரு என்ன வாஜரம் குதிக்கிட்டு துட்டு வாங்கி நம்மளுக்கெல்லாம் தொழில் கத்து
ஒரு சும்மா உங்க காலையில வேலை சட்ட வேலை வச்சு கட்டினாங்க தகாதி இதெல்லாம் எல்லாம் தகாதியம்மா வேஷ்டி வேலை சட்டி ஏது ஏன்னு கேளா அவர் கஷ்டப்படுறாரு வாங்கி வந்து போட்டுக்கிறாரு அது யார் சொந்தம்தா என்ன இது ஊர்ல ஏற்ற வாட்டி கரணம் பார்த்து விட்டுருப்பாங்க ஊர்ல ஏற்ற வாட்டி கரணம் பார்த்து கூத்து விட்டுருப்பாங்க வாயில கூட ஆடி இருப்பாரு நான் ஆடிடுறா கரணம் பார்த்து கூத்து வாதி ஆடி அந்த கூத்தான லாஸ்ட் என்ன கொடுக்குறீங்க நான் அதை சொல்ல வேற ஏதோ சொல்ல வந்தேன் நீங்களே சொல்லிக்கிறீங்க அது மாதிரி ஊரு உள்ள கரணம் பார்த்து கூத்து விட்டா இந்த வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை கொடுக்குறாங்க அதுக்கு அயனி பண்ணி போடுவோம் அந்த டவுன்ல இரண்டாலும் அப்படி நாட்டில் பதக்கமிட்டு இந்த மேல் உலகத்தை ஆளக்கூடிய மேகராஜ மன்னர் சபராஜ மன்னர் எப்படி இருக்க வேண்டும் சட்டமே நடக்க வேண்டும் இரண்டாலும் மேல் விளக்கம் சொல்ல வேண்டும் அல்லவா புறப்பட போகிறார் போட போய் கூப்பிடுறேன் போட போய் அப்ப இருக்கும் அந்த மானகட்ட சாவி எனக்கு தேவை கிடையாது கதை விட்டு விடு அப்படி இந்த மேகராஜ மன்னனாகப்பட்டவன் சமராடி வந்தால் அடக்க முடக்கம் இருக்க வேண்டும் என் நாடாகப்பட்டதில்லை மேல் உலகம் மேல் உலகத்தில் சீர சிறுமணி ஆண்டி அரசாட்சி செய்கிறேன் இந்த மேகராஜ மன்னன் என் மனைவியாகப்பட்டவள் மேகலாவதி அல்லது கொடிக்கலா தேவன் என்று சொல்வார்கள் கொடிக்கலா தேவன் என்று சொல்லக்கூடிய மேகலாவதி மேகலாவதிக்கும் எனக்கும் இரண்டு பிள்ளைகள் எப்படி ஆசைக்கு ஒரு மகள் அந்தஸ்துக்கு ஒரு மகன் ஒரு பெண் குழந்தையாகப்பட்டது தெரிந்தால் அந்த குழந்தையாகப்பட்டது அழகாகவே ஆசைக்கு ஒரு மகள் அந்தஸ்துக்கு ஒரு மகள் அப்படி மகள் பேர் என்ன தெரியுமா என் மகன் பேராகப்பட்டது மகள் பேராகப்பட்டது மின்னல் வலி மின்னல் வலி மின்னல் வலி அப்படி நாங்கள் நால்வருக்கு 4 பணியாகப்பட்டது இந்த மேகத்தெல்லாம் ஒன்றாக கூட்டுவது என்னோட வேலை மேகமெல்லாம் ஒன்றாக கூடுவதற்கு முன்னாடியே அந்த மேகத்தின் மேல் கரு இருளாக சூழ்வது மனைவியாகப்பட்டவள் மேகலாவதி வேலை கரு இருள் சொல்ல அடுத்த வினாடியே அந்த கரு இருள் மேலே பலீச் 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 என்று சொல்லி தக தக தகவனை மின்னலாய் மின்னவது மகளாகப்பட்டவள் மின்னல் வழி வேலை மின்னல் தடுத்து அடைந்த வினாடியே 7 இடி கோடி இடியாக சேர்த்து மகனாகப்பட்டவன் இடி மன்னனோட வேலை நாங்க நால்வர் இல்லை என்றால் பாரா வழியாகப்பட்டது முடியாது பாபர மக்களை பிழைக்க முடியாது அப்படி மதவன் இறந்தாலும் இந்த பாபர மக்களுக்கு எத்தனை போல இருக்கும் தெரியுமா மும்மலராக பிறந்து பாபர மக்களுக்கு பாதுகாத்து வருகிறோம் நாட்டு மக்கள் ஓட்டோட்டமாக ஓடி வந்தார்கள் ஐயா மேகராஜ மன்னனே யாரோ தெரியவில்லை புரியவில்லை நரவேந்திராகப்பட்டவள் நம்ம நாட்டில் ஆடி தவம் புரிந்து கொண்டிருக்கான் அந்த வருஷத்தில் தவமாகப்பட்டது கொடூரமான தவமா இருக்கிறது அந்த தவத்தை கலைக்க வேண்டும் நானும் மகனாகப்பட்டவன் இடிமன்னன் அழைத்தேன் மகனே இடிமன்னா நீ ஓட்டோட்டமாக சென்று யாரோ ஒரு நரவேந்திராகப்பட்டவன் அண்ணவன் தவம் செய்து கொண்டிருக்கான் அண்ணவன் தவசை நீ கலைக்கு வர வேண்டும் என்று சொல்லி என் மகனாகப்பட்டவன் இடிமன்னன் அழைத்து மகனாகப்பட்டவன் ஓட்டோட்டமாக சென்றார் 7 இடி கோடி இடியாக சேர்ந்து தவம் என்று சொல்ல மகனாகப்பட்ட இடிமன்னனை அண்ணவன் அக்கலத்திலே பிடித்து வைத்துக் கொண்டு விட்டார் எப்பொழுது அக்கலத்தில் வைத்துக் கொண்டு விட்டாலும் என் மகனாகப்பட்ட இடிமன்னனாகப்பட்டவன் தந்தையே அபயம் 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 என்று சொல்லி
அபயம் அபயம் சொல்லி பொருள் வாச விட்டான். மகனாகப்பட்டவன் அபயம் அபயம் சொல்றான்னு சொல்லி ஓட்டமா சென்று பார்த்தா என் மகனாகப்பட்டவன் மகாராஜாக்கும் குந்தமா தேவிக்கும் ஐவர் ராஜாக்கள் நாயகராக விளங்கக்கூடிய ஆலயவர் தட்சண மகாராஜன் அந்தவர் என் மகனாகப்பட்டவன் இனிமேல் என்னை விடுத்தி இந்த நக்கலத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறார். ஐயா மகனாகப்பட்டவன் இனிமேல் கேட்டேன். உன் மகனாகப்பட்டவன் இனிமேல் எனக்கு 2 வரங்கள் வேணும் என கேட்டார். எப்பேருக்கு அந்த வரம் முதல் வரமாக உன் மகனாகப்பட்டவன் இனிமேல் இடிக்கடி இடியாகப்பட்டது 7 இடி சிரமாகப்பட்டது துக்குடுதலாக செதிரி இருக்கும். என் உயிரே என்னை எனக்கே இந்த நிலைமை என்றால் இந்த பாமர மக்களுக்கு என்ன நிலைமை? ஆகினாலே மகனாகப்பட்டவன் இடிமன்னன் இடிக்கிற இடியாகப்பட்டது என் அண்ணன் தம்பி பேர் பஞ்ச பாண்டவர் ஐவர் ராஜாக்கள் பேர் யார் பேர் உச்சரித்தாலும் ராஜாக்கள் யார் பேர் உச்சரித்தாலும் உன் மகன் இடிக்கக்கூடிய இடியாகப்பட்டது 7 காலகத்துக்கு அப்போல போய் வீடு எடுத்து வைத்தான். அதுக்குதான் மயப்பேஞ்சு இடி இடிச்சார். என்ன சொல்லுவாங்க? என்னடா சொல்லுவாங்க? என்னடா சொல்லுவாங்க? மயப்பேஞ்சு இடி இடிச்சாக்கா எப்படி என்றால் மய பேஞ்சு இடி இடிக்கிற தருணத்திலே தர்பா பீமா அர்ஜுனா நகுலா சகாதேவன சொல்வது மழை பேர்ந்து இடி இடித்தால் அதற்காக தான். 2வது வரமாக என்ன வர வேண்டும் என்று கேட்டு உன் அறியாமல் இருக்காதே அவன் யாரை கேட்டான். மகளாகப்பட்டவன் மெல்லவன் என்று தெரிவித்து என்னவளை எனக்கு கொடுத்து திருமணம் செய்ய வேண்டும் என்று தெரிவித்தார் அர்ஜுன மகாராஜன். எப்படியா என் மகளுக்கு 5 வயது சிறு பிள்ளை பாவாடை கட்டாத தருணம் ஒன்றுமே தெரியவில்லை. விளையாடி கொண்டிருக்கிற திருமணம் உன் மகனாகப்பட்டவன் மின்னவனை எனக்கு கொடுத்து திருமணம் செய்ய வேண்டும் என்று தெரிவித்தார். 5 வயது சிறு பிள்ளைக்கு திருமணம் செய்ய முடியுமா? ஐயா இன்றாந்திரத்திலே என் மகளாகப்பட்டவருக்கு 5 வயது எப்படி நான் திருமணம் செய்துவேன் தெரிவித்தேன். இப்பொழுது நான் திருமணம் செய்து கொள்வேன். அன்னவள் தக்க பருவம் வந்தவுடன் அன்னவளை வந்து சேர்ந்து கொள்வேன் என்று தெரிவித்தார் அர்ஜுன மகாராஜன். அந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டு என் மகளாகப்பட்டவள் மின்னவளைக்கு நான் 5 வயதிலே திருமணம் செய்து 5 வயதிலே திருமணம் செய்து வைத்தேன். இருந்தாலும் என் மகளாகப்பட்டவள் ராத்திரத்திலே கன்னி பரவனிக்கு மந்த பரவனை திறந்தோறும் கானகத்துக்கு சென்று நல்லதொரு மரண மறுத்து என் பாதத்தை பூர்த்தி செய்து வர என் மகளாகப்பட்டவள் மின்னல் நேரமாக விட்டது. மகளாகப்பட்டவள் இன்னும் வரவில்லை. மகளாகப்பட்டவளை காண வேண்டும்.